வணக்கம் நண்பர்களே, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஐ படத்தோட ரிவ்யூ டக்குன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம ஐ படத்தை பேர் மாதிரியே சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு ஃபேமஸ் சாங் இருக்குது, எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் நேரத்தில் அந்த பாடல். அதாவது என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சாங் இதோட படத்தோட ஒரு அவுட்லைனை கிளியராக சொல்லிடுது, உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருது. அதுதான் அந்த படத்தோட பேக் போன் மெசேஜ் அப்படிங்கிறது சொல்லலாம். அதாவது ஒரு எலிமெண்ட் ஆகட்டும், இல்லை ஒரு பார்ட்னர் ஆகட்டும், இல்லை ஒரு லவ் ஆகட்டும், எனி திங். ஸோ ஒரு ஸ்ட்ராங் ரீசன், இஃப் தட் ரீசன் இஸ் கோயிங் டு லாஸ்ட் டில் த லாஸ்ட், கடைசி வரைக்கும் அது உங்கள் கூட இருக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கிடச்சதுன்னா உயிர் வாழ்கிறதுக்கு வேறு எந்த ரீசனுமே தேவையில்லை, ஒரு இன்ஸ்பிரேஷனுமே தேவையில்லைங்கிற மெசேஜை நல்லா கொடுத்துருக்காங்க. சங்கர் சார்னாலே இஸ் நோன் ஃபார் என்ன சொல்கிறது, அந்த பிரம்மாண்டத்துக்கு அவர் பேர் போனது, அவருக்கு பழகி போனது. இந்த பிரம்மாண்டத்தை மேலும் மேலும் கொண்டு போயிட்டுருக்கிற ஒவ்வொரு படத்துலையுமே, இந்த படத்துலையுமே அதுக்கு பிரம்மாண்டத்துக்கு புது டெஃபினேஷன்ஸ் கொடுத்து புது ஆங்கிள்ஸ் கொண்டு போயிட்டுருக்கிறாரு. ஹாலிவுட் எல்லாத்தையும் உடையும் கம்ப்ளீட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராக்கில் சூப்பராக போயிட்டுருக்கிறார் சங்கர் சார். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். நீங்கள் இந்த படத்தோட பட்ஜெட்டை ஜஸ்டிஃபை பண்ணணும், ஒரு செகண்டுக்கு க்ரோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணது ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2-3 டைம் படம் பார்க்க வேண்டி வரும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் மெயின் சப்ஜெக்ட்ஸை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. செகண்ட் தேர்ட் டைம் பார்க்கும்போது தான் நீங்கள் பேக்ரவுண்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அவர் பேக்ரவுண்டுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக செலவு பண்ணி கரெக்டாக பண்ணியிருப்பார். நம்மளாம் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு புது வேர்ல்டு கொண்டு போயிருப்பார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தியேட்டர்ஸில், ஸோ தட் யூ வில் கெட் த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் விக்ரம் சார்னால இந்த படத்தில் நம்பர்ஸ் நிறைய பேசப்பட்டது. அதாவது வெயிட் ரைட் ஃப்ரம் 50, 60 எக்ஸெட்ரா to 100 எல்லாம் பேசப்பட்டிருக்கு. நம்பர்ஸ் பற்றி நான் பேச விரும்பல. பட் ஆனால் அவருக்கு உண்மையிலே ஒரு சல்யூட்டுங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் ரிமெம்பர், அவரோட ஏஜ் 45+. நம்ம இந்த வயசில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிரிப்பாக வரும் மனசுக்குள்ளார, அதை விட்டுருங்க. ஸோ விக்ரம் சார் கிளப்பி இருக்கிறாரு. அந்த பீஸ்ட் கேரக்டர் ரொம்ப ஷார்ட்டாக தான் வரும், ஒரு சாங்ஸில் தான் வரும். சூப்பராக பண்ணியிருக்காரு. கூனன் கேரக்டர் ரொம்ப தூரம் வரும், ட்ராவல் ஆகும், அஸ் யூஷுவல் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸஸ் செகண்ட் ஹாஃப்லாட்டி கிளப்பியிருப்பார் விக்ரம் சார். அதுக்கப்புறம் மாடல் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி திடீர்னு கமல் மாதிரி ஒரு கமலோட ஒரு நடிப்பு கோட்டுக்குள்ளார திடீர்னு இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது விக்ரம். ஈவன் நான் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பர். பீட் மாடல், பீஸ்ட் டைப், பீட் கூனன் டைப், பாடி பில்டர் டைப் எல்லாமே அற்புதமாக பண்ணியிருக்காரு. பாடி பில்டர்ஸோட ஸ்டன்ஸு, ஃபைட்ஸ், ஈவன் பாடி பில்டர்ஸுமே ஒரு சூப்பரான ரோல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க வில்லன் டைப்ஸ்லலாம். சுரேஷ் கோபி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஒரு வில்லன் எப்படி சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறத நல்லா காமிச்சிருக்கிறாரு. சுரேஷ் கோபி சைலண்ட் வில்லனாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் சந்தானம் இந்த படத்தில் காமெடி கலக்கியிருக்காரு. அஸ் யூஷுவல் சந்தானத்தோட கம்பேரிட்டிவ் காமெடிஸ் தான். பட் ஒரு நல்லா ட்ராவல் பண்ணியிருக்காரு. விக்ரமோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கொஞ்சம் ஒரு மீனிங் கொடுத்துருக்காரு அவர் இந்த படத்தில். நல்லா காமெடி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லா சீன்ஸ்லையுமே. அமி ஜாக்சன் இனிஷியலாக இந்த படத்துக்கு செட் ஆவாங்களான்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. நம்ம ஒரு சாயலுக்கு வருமா இல்லையான்னு நான் உண்மையை சொல்லணும்னு அக்செப்ட் பண்ணுறேங்க. ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கிறாங்க. என்ன ரோல்ஸ் வேணால் ஆகட்டும், மாடல் டைப்ஸ், ரொம்ப கிளாமரஸ் ரோல்ஸ் ஆகட்டும், இல்லை வில்லேஜஸ் டைப்ஸ் ரோல்ஸ் ஆகட்டும், இல்லை நார்மல் ரோல்ஸ் ஆகட்டும், ஜஸ்ட் ஸோ எலிகெண்ட் அண்ட் பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங், லிப் மூமெண்ட், லிப்ஸிங்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் அஸ் வெல். மியூசிக் ஏஆர் ரஹ்மான்னால இன்றைக்கி நேரத்தில் எல்லாரும் சாங்ஸுக்கு மோஸ்ட்லி அடிக்ட் ஆகிருப்பீங்க. பொதுவாகவே ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் அப்படி தான். அதாவது 2-3 டைம் கேட்கும்போது ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லாமல் இட்ஸ் குட் அப்படிம்போம். அதே ஒரு 7 to 10 டைம்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா வாவ், இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரீட், இட்ஸ் ஜஸ்ட் அன் அடிக்ஷன், ஐ ஜஸ்ட் கேன் நாட் லிவ் வித்அவுட் திஸ் சாங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஒரு பீரியட் ஆஃப் டைமில். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த சாங்ஸ் நிறைய பேருக்கு அடிக்ஷன்ஸ் ஆகிருக்குது. இன்றைக்குமே காரில் ஆல்ரெடி படம் பார்த்து வரதுக்குள்ளே 2 டைம் ப்ளே பண்ணியாச்சு நான் அந்த ஆல்பம்னு. ஸோ சாங்ஸ் அதே மாதிரி படத்துலையுமே இன்னும் டிசப்பாயிண்ட் ஆகாமல் அதே எக்ஸ்பெக்டேஷனை கீப் அப் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எவ்ரி திங் இஸ் குட், யூ வில் என்ஜாய் த சாங்ஸ் எஸ் வெல். ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குது. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா அந்த படம் ரொம்ப நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் டு மெனி கேரக்டர்ஸ். லைக் உங்கள் ஆக்சிடென்ட்ஸ் ஏதோ ஒரு கெட்ட காரணத்தாலேயோ நேரத்தாலேயோ நம்மளுக்கு ஏதோ ஆயிருந்துச்சு. ஸோ வி லுக் அக்லி அப்படியாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. நம்ம மாடல் ஆனோம்னா அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. நம்ம சென்னை கூவத்துலேருந்து மாடல் ஆகணும்னாலும் சரி, இல்லை பெரிய மாடலில் இருந்து வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, எல்லா டைப்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் ஆடியன்ஸஸ்க்கும் கவர் ஆகுது. ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸஸ் அண்ட் பாடி பில்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. அதே மாதிரி பொதுவாக நம்ம தமிழ் ஃபிலிம்னாலாம் எப்படின்னா, அதாவது மேல் ரோல்ஸ்க்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பொண்ணுங்க கழட்டி விட்டு போயிட்டாங்க, பட் ஸ்டில் இந்த மேல் ரோல் ரொம்ப தியாகியாக இருப்பார். இந்த படத்தில் ஃபீமேல் ரோலுக்கு ரொம்ப ஒரு ஃபார் அ சேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா கொடுத்துருக்காரு சங்கர். அமி ஜாக்சன் ஹஸ் டன் இட் ரியலி வெல். அதாவது எப்படி ஆனாலுமே நோ மேட்டர் ஒன்ஸ் ஷீ இஸ் கமிட்டட் டு அ ட்ரூ லவ், அவங்க தெர் இஸ் நோ திங்கிங் பேக் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்ல ஒரு மெசேஜ். அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படத்தை நீங்கள் இந்த திருநாளில் கண்டு மகிழ்ந்து அப்படியே காலரை தூக்கி விட்டு அங்கெல்லாம் எப்படி எடுக்கிறோம்ல படம் அப்படிங்கிற மாதிரி ப்ரௌடாக இருக்க வேண்டிய ஒரு படம் இது. கண்டு என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு என்னோடய வேண்டுகோள். திஸ் இஸ் கிறிஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பெங்களூர்.